மாடு வளர்ப்பவர்களுக்கு மன உளைச்சலை உண்டாக்குவது உண்ணித்தொல்லை, கொசுத்தொல்லை. இதை நீக்க இந்த இயற்கை மருத்துவத்தை செய்து பாருங்கள். முதலில் போதுமான அளவுக்கு கத்தாழை எடுத்து வச்சுக்காங்க. அறுத்து இயற்கையாக உடனே அறுத்து உடனே பண்ணணும். இது ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. முதல்ல இதில் மேலே இருக்கிற முள்ளெல்லாம் சீவி எடுத்துக்காங்க. எல்லாத்தையும் ஒட்டுக்கா சீவி எடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற இதெல்லாம் எடுக்க தேவை. அப்படியே துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துக்காங்க. கத்தலை பார்த்தீங்கன்னா கூலிங் தன்மை இருக்குது. இது போகிறதுனால மாட்டுக்கு ஒன்றும் ஆகாது. மடி நோய் வந்தாலும் இந்த கத்தலையை யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. துண்டு துண்டாக நறுக்கி எல்லாத்தையும் ஒரு இதை கப்பில் போட்டு எடுத்துக்காங்க. எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் வீட்டில் மிக்ஸி கப் இருக்கும், அதில் போட்டு நல்லா தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. அந்த கத்தலையில் இருக்கிற இதே போதும். சுத்தமாக ஆட்டிக்காங்க, தோல் இல்லாமல் ஆட்டிட்டு வசம்பு எடுத்துக்காங்க. வசம்பு பார்த்திங்கன்னா மளிகை கடையில் கேட்டால் இருக்கும், கேட்டால் கொடுப்பாங்க. அதை வசம்பு போட்டு நல்லா மிக்சியில் போட்டுறீங்கன்னா மிக்சி பிளேடு போயிடும். அதனால் கல்லில் நல்லா குத்தி எடுத்துக்கிட்டு அவர் மிக்சியில் போட்டு நல்லா ஆட்டிக்காங்க. நல்லா நைஸ் ஆகிற வரைக்கும் நல்லா நெக்கு நெக்குன்னு போட்டு ஆட்டிக்காங்க. அப்போ தான் பூசுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் வசம்பையும் கத்தாழையும் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்காங்க. டீ ஆதுற மாதிரி நல்லா ஆற்றிக்கிட்டிங்கன்னா மிக்சிங் ஆயிரும். மிக்சிங் ஆன பின்னாடி அவர் மஞ்சத்தூள் போட்டு கையிலே போட்டு நல்லா குழப்பி எடுத்துக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த மாட்டுக்கு அதிக உண்ணி இருக்குதோ அதிகமாக பார்த்தீங்கன்னா காதில், மடிக்கு அடிப்பகுதியில் அங்கே தான் அதிகமாக இருக்கும். போட்டுக்காங்க. ஒவ்வொரு மாட்டுக்காக போட்டுக்காங்க. இந்த கத்தாழை போடுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, பயந்துக்காமல் போடலாம். பால் மாட்டுக்கெல்லாம் இதெல்லாம் போட்டிங்கன்னா உண்ணி தொல்லை இருக்கிறதுனால இதை போடுறதுனால குறைஞ்சிச்சின்னா பால் மாடுங்க பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் நல்லா பீசும். இது நல்லா பயமில்லாத போடுங்க. காது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மடிக்கு அடியில், அப்புறம் வால், அந்த கால் சந்தில் இந்த இடத்துல தாங்க அதிகமாக உண்ணி இருக்கும். இந்த இடமா பார்த்து நல்லா போட்டுக்கோங்க. அதிகமாகலாம் ஒன்றும் போடணும் இல்லை, போட்டிங்கன்னா எல்லா உண்ணியும் போயிடும்.